வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல மேலடிட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளைய தினம் 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சற்றுன்பு பள்ளி கல்வித்துறை தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைய தினம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற இருக்கு. ஸோ பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் விடுமுறை கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் விடுமுறை தொடர்பாக இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நாளை அயோத்தி ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை ஒட்டி பொதுமக்கள் கண்டுகளிக்க ஏதுவாக பொது விடுமுறை அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது குறித்து அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்துக்கள் வணங்கும் தெய்வமான பகவான் ராமர் பிறந்த இடத்தில் அவருக்கு கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்திய நாட்டு மக்களின் விருப்பமாக இருந்த நிலையில் பகவான் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் அவருக்கு பிரம்மாண்டமான கோயில் எழுப்பப்பட்டு அதற்கான கும்பாபிஷேகம் நாளை பார்த்தீங்கன்னா 22/1/2024 அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் இந்திய மக்களின் தெய்வீக கனவை நிறைவேற்றிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார். இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருக்கோயில் திறப்பு விழாவை உலகமே சற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலுமே பார்த்தீங்கன்னா விடுமுறை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தமிழக மக்களிடையே மேலோங்கியுள்ளது. எனவே தமிழக மக்களின் விருப்பத்தினை நிறைவேற்றும் வகையில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளான நாளை 22/1/2024 அன்று அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. விடுமுறை தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் கிடைக்கல. இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக ஹாலிடே ரிலேட்டடாக எதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் இருக்குது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.